வெரி குட் சந்திரா, வெரி குட். நீதான் உலக மகா நடிப்பு பேரரசியாச்சு. கட்டின கணவனை என்ன விட்டுட்டு வீட்டுக்கு வந்த விருந்தாளிய காதல் வலை வீசி அவனை கல்யாணமும் பண்ணிக்க பாக்குற. இல்ல அப்பாவி பொண்ணுக்கு துரோகம் செய்ய நினைக்கிற. பரந்தாமா, வார்த்தை அளந்து பேசு. அக்கா, இவன் சொல்றத நீ நம்பாதக்கா. நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. சொல்ல போனா நீ தான் சட்டப்படி ஏன் புருஷன். அத மறந்துட்டு பேசாத. ஆமா, நம்பாதீங்க. இவ சொல்றத நம்பாதீங்க. ஏன்னா இவ படிதாண்டா பத்தினி பாரு. வெடிஞ்சாதான் இவ பத்தினி ஆயிடுவாள. கோபுரத்தில் இருந்தவளை, குப்பையில் இருந்தவளை இவளை கோபுரமாக்குன. ஆனா கட்டிய கணவனை என்ன விட்டுட்டு இந்த அப்பாவி பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கிறா. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு எத்தனை கையெழுத்து வேணாலும் போட்டு தரேன். தயவு செஞ்சு இங்க எது போயிடுங்க. அக்கா, இப்பவும் சொல்றேன், இவன் சொல்றத மட்டும் தயவு செஞ்சு நம்பாதக்கா. இங்க பாருங்க பரந்தன்மன், அவ உங்க கூட வர இஷ்டப்பட்டா அவளை நீங்க கூட்டிட்டு போங்க. நான் குறுக்க நிக்கல. நான் யாரோடைய அனுமதி எனக்கு தேவையில்லை. மாறி விடு கைய. இப்பயே சொல்றேன், அவ விருப்பப்பட்டா நீ கூட்டிட்டு போ. நான் உன்னை எதுவுமே சொல்லல. ஆனா அவ விருப்பம் இல்லாம நீ இங்க இருந்து அவளை கூட்டிட்டு போக முடியாது. என் மனைவியை எடுத்து செல்ல உன்னுடைய எதுக்கு அனுமதிக்கிற வேண்டும்? மரியாதை கெட்டு போயிடும். ஏறா கைய. ஏமா பாடு என்ன இங்க? அட இந்த மானகட்ட பையல் தானா? அட பாவி, இந்த வேசியை கூட்டிட்டு வந்தா என் மக பொழப்பல மணிய வந்து வாழ்க்கை கெடுக்கிற. இந்த பொழப்புக்கு நீ நாடுகிட்டு சாகலாண்டா. டேய் பரந்தாமா, உனக்கு இதயமே இல்லையா? பொம்பளை வித்து பொழைக்கிறிய, இது ஒரு பொழப்பா? அட நாயே, பேசு பேசு, இன்னும் நல்லா பேசு. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி உன்னுடைய புள்ள கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பமாகி ஒரு பங்களாவில் குழந்தை பிறந்தது. அந்த 2 குழந்தையும் கொல்றதுக்கு அனுப்பிச்சுட்டு இல்ல, அதாவது தெரியுமா அவனுக்கு? அப்ப நான் அடைக்கலம் கொடுத்தேன். அப்ப தெரியுமா அந்த பரந்தாமனை? நான் மானம் கட்டவன் இல்ல. இப்ப சொல்லு, யாரு மானம் கட்டவன்? பரந்தாமா, இவ்வளவு விஷயம் தெரிஞ்ச உனக்கு என் 2வது கண்மணி எங்க இருக்குன்னு கண்டிப்பா உனக்கு தெரியும். உன் காலில் விழுந்து கேட்கிற, காலம் பூரா உனக்கு கடமைப்பட்டிருக்கிற என் 2வது கண்மணி எங்க இருக்குது சொல்லு. உனக்கு என்ன வேணாலும் கேளு, நான் தரேன். சொல்றேன், சம்மந்தம் சொல்றேன். ஆனா சொன்னா நீ எனக்கு என்ன பண்ணுவ? எதை வேணாலும் கேளு, தர்றேன். உன் சொத்துல பாதி வேணும். கண்டிப்பா தரேன். என் கண்மணியை மட்டும் என்னட்டு ஒப்பட. நான் கையோட கூட்டு வந்திருக்கிறேன். நீ வேசி, விபச்சாரி, குடிதாண்டின்னு யார வர்ணிச்சியோ இந்த சந்திராதான் இன்னொரு பேத்தி. சந்திரா, ஒரு நிமிஷம். நான் பேசுறபடி தொகை வந்த பின்னாடிதான் உன் பேத்தி உன் கைக்கு வருவான். பரந்தாமா, விட்டுரு. இந்த கேட்ட பணத்தை நான் கொடுத்துறேன். என் கண்மணி என்னட்டு விட்டுரு. உனக்கு எவ்வளவு பணம் வேணும் நான் தரேன். உங்ககிட்ட தான் 100 கோடி சொத்து இருக்கு. அதுல 50 கோடி இப்பவே தரணும். 50 கோடி நான் இப்பவா தரேன். என் கண்மணி மட்டும் என்னட்ட விட்டுடு பரந்தாமா, விட்டுடு.
ம் ம். ஆ சந்திரா நில். அப்பா மானு என்ன நடந்துச்சு? அந்த பறந்தாம சந்திராவை கார்ல கூட்டிட்டு போறான். ராஜா, என்ன நடந்துச்சு? நம்ம சந்திராவை கடத்திட்டு போறான்டா. 50 கோடி ரூபாய் கொடுத்தாத்தா நான் விடுவேன்னு சொல்றான். நம்ம லாக்கரில் இருக்கிற தங்கம் பணம் எல்லாத்தையும் கொண்டு கொடுத்து வாங்கடா போய் கூட்டிட்டு வந்துடலாம். வாங்க.